வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படம் அப்படிங்கிற எண்ணம் தானா வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி அந்த படத்தை அவர் எடுத்திருப்பாரு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அவர் காதலிக்கு நேரம் இல்லைங்கிற படத்தை எடுத்து வெளியிட்டு பயங்கர ஹிட் ஆனதுனால அது போன்ற ஒரு நகைச்சுவை படத்தை தானும் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு கோவை செழியன் அவர்கள். அவர் என்ன பண்ணார், ஸ்ரீதர் கிட்ட சொன்னோம், இவர் இந்த கதையை சொன்ன இவருக்கு பிடிச்சி போய் கோவை செழியன் அவர்கள் அவருடைய கேசி பிலிம்ஸ் மூலமாக அந்த படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்துக்கு ஸ்ரீதர் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தாங்க. MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த படத்தில் நடிகர் பட்டாளம் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்கிறார். சிவாஜி கணேசன், KR விஜயா, முத்துராமன், விஜயலட்சுமி, நாகேஷ், சச்சு, பாலையா, VK ராமசாமி, செந்தாமரை என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க நகைச்சுவையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஊட்டி வரை உறவு. அப்படி என்ன முழுக்க முழுக்க நகைச்சுவையான திரைப்படம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சு அதை மறைக்கிறாருன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான செயல்பாடுகள் தான் நகைச்சுவையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த ஊட்டி வரை உறவு. இதுல பாலையா ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு கல்யாணம் ஆகி சிவாஜி கணேசன் குழந்தையா பிறந்துட்டார், ஒரே மகன் தான். இந்த குழந்தையா இருக்கும்போது பாலையாவுக்கு வேறொரு பொண்ணோடு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த பெண்ணையும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த பெண்ணை பகிரங்கமா வெளிப்படையா வாழ்க்கை நடத்த முடியல, 2வது கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு வச்சுக்கிட்டு. அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சாகர சூழ்நிலை போது செத்துடுது. அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு அப்பா கிட்ட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கூட அப்பா இருந்த போட்டோக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சாட்சிகளோட கிளம்பி வராங்க. வணக்கம். வணக்கம். யார் நீ? எங்க வந்த? எப்படி வந்த? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. உன்னை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? சரியா பார்த்து சொல்லுங்க. இப்படி வா. தெரியல. என்ன நீங்க சின்ன வயசுல பார்த்ததில்ல? இவ்வளவு வயசுல என்ன விளையாடுறியா நீ? ஏன் சுத்தி வளைக்கணும்? நான் உங்க மகன். மகளா? ஐயோ, எனக்கு ஏது மகன்? எனக்கு ஒரே ஒரு மகன் தானே. நான் நம்பவே மாட்டேன். சுந்தரி, சுந்தரி. அப்பா. அப்பாவா? யாருக்கு யாரப்பா? அப்பனே, இது என்ன சோதனை? உண்மையை சொல்லுங்க. சிவகாமி உங்களுக்கு தெரியாது? சிவசாமியா? அது எந்த சிவசாமி? எனக்கு ஒரு சிவசாமி தெரியாது. சிவசாமி இல்லப்பா, சிவகாமி. எங்க அம்மா ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாம உங்களுக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே, அந்த உத்தமி. சிவகாமி, சிவகாமி. இந்த சுச்சுவேஷன்ல KR விஜயா அவங்க ஒரு செல்வந்தான மகள். அவளுக்கு அவளை அவங்க பெற்றோர் இறந்ததுனால அவங்க தாய் மாமா அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவனை பிடிக்காததால அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சு வராங்க. KR விஜயா அவர கார்ல இந்த விஜயலட்சுமி மோதிடுறாங்க. அவனை பெட்டியோட தூக்கி கார்ல வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, விஜயலட்சுமி கார்ல வரும்போது வழியில ஒரு பிரச்சனை அவங்க தனியா இறங்கிட வேண்டிய சூழ்நிலை. அவங்க கொண்டு வந்த பெட்டி KR விஜயா கிட்ட. அந்த பெட்டியோட அவங்க ட்ரெயின்ல ஏறி நேரா தனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலையா கிட்ட நான் தான் உங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க. காமிச்ச உடனே அவள் ஒத்துக்கிட்டு, நீதான் என் பொண்ணு, ஆனா என் பொண்ணு நீ பொண்ணு உன்னை என்னால சொல்லிக்க முடியாது, என்னுடைய சிநேகிதனோட பொண்ணுன்னு சொல்லி இந்த வீட்டுல அவன் வச்சிருக்கிறேன், காலம் வரட்டும், அப்ப நாம் தெளிவா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. குழப்பமா இருக்குல்ல? உங்களையே நம்பிக்கிட்டு இருந்த எங்க அம்மா 20 நாளைக்கு முன்னால தான் இறந்து போனாங்க. பாவம்,
அவங்க இறக்கும்போது கூட இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெட்டியில இருந்த போட்டோவையும் நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு நீங்க எழுதின கடிதங்களையும் பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் எதுக்காக அனாதையா வாழணும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். பேருங்கம்மா? விஜயா. விஜயா நல்ல பேரு. அம்மா முதல்ல இதெல்லாம் வச்சு முடிக்கிறோம். ஏன் நின்றுட்டு பேசுறவா? உட்காந்து பேச்சு. வாமா வாமா தாயே வா வா. இங்கே ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு விஜயலட்சுமி எல்லா பெட்டியும் இழந்துட்டு கொண்டு வந்த சாட்சிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்குது. அப்ப அந்த வழியா முத்துராமன் கார்ல வர்றாரு. இந்த பொண்ணை நம்முடைய லவராச்சியார் ஏற்கனவே அவங்க 2 பேரும் காதலிச்சவங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தனியா ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு பேசும்போது சொல்லுது, இது மாதிரி நான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னும் போது சிவாஜி கணேசன் தான் முத்துராமனுடைய ஃப்ரெண்டு. சிவாஜி கணேசனை கூப்பிட்டு விஷயத்த சொல்லும் போது, உங்க அப்பா வீட்லயே இந்த பொண்ணை இட்டும் போ, உங்க அப்பாவை மிரட்டி ஏதாவது பயமுறுத்தி இந்த பொண்ணை அங்க வச்சிரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க. பியூட்டிஃபுல் பங்களா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்தாப்பா நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நம்ம வந்தத டாக்டருக்கு சொல்ல வேணாம். சொல்லுங்க. ஆமா, அந்த போன் நம்பர் என்ன? 318. அது 318. அப்படி சொல்ல. இந்த மாதிரி நைட்டு கீட்டுன்னு இருந்தா எனக்கு என்ன புரியுது? 1 8. ஹலோ, யாரது? யார் வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? டாக்டரா? அதைத்தான் கேட்கிறேன். இது டாக்டர் வீடுங்களான்னு? இது ஆஸ்பத்திரி இல்லைங்க, இது வீடு. ஆமா. அதான் இப்பத்தானே ஐயா சொன்னேன், அதுக்குள்ள திருப்பி திருப்பி அதையே கேட்கிறேன் என்கிட்ட. யாரா சுத்த மடையனா இருக்கிற? வையா கிளையா? யோ, நம்பர் தப்பா போயிருக்கோம். ஏன் அதுக்கு தவளை மாதிரி கத்துற? நீ வையா. நம்பர் என்ன? 318. அதைத்தான் போட்டேன். மறுபடியும் போடுங்க. அவன் என்ன வையன்றானே? ஸ்டார்ட் பண்ணும்போது விஜயலட்சுமி அதனுடைய தங்கச்சின்னு சிவாஜி கணேசன் தெரிய ஆரம்பிச்சது. அப்ப வீட்டுல இருக்கிற கேஆர்ஜியா அப்பாவை ஏமாத்தி அங்க தங்கி இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அவருடைய தப்பையும் கண்டுபிடிக்கணும், விஜயலட்சுமியும் தன்னுடைய அப்பா கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சிவாஜி கணேசன் எடுக்கிறார் முயற்சி. அந்த முயற்சியில வெற்றி அடைகிறார். இதுதான் ஊட்டி வரை உறவோட கதைக்களம். இதுல எப்படி முழுக்க முழுக்க நகைச்சுவையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாலையாவுடைய நடிப்பு அவ்வளவு பிரமாதமா. நாகேஷும் சச்சும் பண்ற கூத்து பயங்கர கூத்து. விளையாடுறியா? ஊர்ல உள்ள பேப்பர் கடையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்கிறேன். பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கூடையோட சுத்திட்டு இருக்காமா, தெரியுமா? அப்பா, அம்மா தாயே, ஒரே ஒரு வாரம் டைம் கொடு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லம்மா இல்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, எனக்கு தெரியும், என்ன நம்பு. ஐயோ பத்திரிக்கையில வந்த பரிசு தொகை 10,000 கூட மறந்துட்டு நான் என்னமோ உங்ககிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறேன். சிட்டுக்குருவி லேகியம் எவன் கேட்டா இப்போ லேகியம் தேடும் போது கிடைக்காது. கண்டுபிடிச்சிட்டேன். காணவில்லை. வி கே ராமசாமி பண்றது அதை விட பெருசா. இப்படி ஆளாளுக்கு போட்டி போட்டு போட்டி போட்டு நகைச்சுவையாக நடிச்சு படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் அத்தனை பேரையும் சிரிக்க வைத்து அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி ஒரு சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக உருவானதுதான் ஊட்டி வரை உறவு. இதுல கதை களம் மட்டும் இது சிறப்பாக அமையல, பாடல்களும் மிக மிக சிறப்பாக அமைந்துவிட்டது. அப்படி என்ன பாடல்கள் சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது அப்படின்னு ஒரு பாடல். சோலோவா பாடுற மாதிரி அந்த பாட்டு. தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது, தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனும் கேஆர்ஜியாவும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனின்றது அப்படின்னு ஒரு பாடல். மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா
அப்புறம் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு ஒரு பாடல். இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா. அப்புறம் ராஜராஜ ஸ்ரீராணி வந்தால் ராஜபோகம் தர வந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு. இப்படி எல்லா பாடல்களுமே டே பாடல்களாகவே அமைஞ்சிருக்கும். எல்லா பாடல்களுமே சிறப்பாகவே இருக்கும். கேட்பதற்கு அவ்வளவு இனிமையான பாடல்களாக இந்த படத்தில் எல்லா பாடல்களும் அமைந்திருக்கும். பாடல்களாலும் கதை களத்தாலும் வசனங்களாலும் நடிப்பாலும் நகைச்சுவையாலும் படம் மிக பெரிய அளவிலே வெற்றி பெற்றது. 1967ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்து வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்ட திரைப்படம்தான் ஊட்டி வரை உறவு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.